ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. இப்போ காசா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு that's all, that's all. ஓகே, இது that is all அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? that is all. அந்த that is அதுதான் ஷார்ட்டா that's. ஓகே, that's all. அவ்வளவுதான் அப்படின்னா that's all. என்கிட்ட இருக்கு. இப்போ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I have. ஓகே, என்கிட்ட இருக்கு அப்படின்னா I have. என்கிட்ட புதிய மொபைல் இருக்குன்னா I have a new mobile அப்படின்னு சொல்லலாம். I have a, என்கிட்ட ரெட் கலர் மார்க்கர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது I have a red marker. ஓகே, அப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? I have. அடுத்து எது வச்சிருக்கீங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போ அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. எதையுமே நம்ம மென்ஷன் பண்ணல, அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. அப்போ என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்னது? I have. ஓகே, that's all I have அப்படின்னா அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா? நம்ம கேப்போம்ல, அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது? இருக்குதா கொஸ்டினா கேக்குறோம். அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா அப்படி கொஸ்டினா நம்ம கேட்கும் போது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது இங்க that's all அது அவ்வளவுதான். ஓகே, அதே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது is that all அப்படின்னு கேட்கணும். ஓகே, is that all. அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா அத கொஸ்டினா கேட்கணும்னா is that all. ஓகே, அந்த is அது ஃபர்ஸ்ட் போட்டுறணும். இல்ல உங்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நம்ம you யூஸ் பண்ணுவோம்ல, அந்த you பாருனால all யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. அவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குதா, அவ்வளவுதான் அப்படின்னு கேட்கும் போது is that all. ஓகே, கொஸ்டினா கேட்கும் போது is that all. இல்ல அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது that's all. ஓகே, அதே கொஸ்டினானா is that all. அடுத்து உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது is that all. அடுத்து என்ன? you have. இந்த have சப்ஜெக்ட். உங்கிட்ட இருக்குதா, உங்கிட்ட, உங்களிடம் அப்படின்னு சொல்லும் போது you. அடுத்து இருக்குதா, இருக்கிறதுக்கு have. இப்போ சப்ஜெக்ட் you, சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun வரும்போது have யூஸ் பண்ணுவோம். அதே இது சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது has யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க, உங்கிட்ட இருக்குதா, உங்கிட்ட, உங்களிடம் அப்படின்னு சொல்லும் போது, உன்னிடம் அப்படின்னு சொல்லும் போது you தான் நம்ம யூஸ் பண்ணணும். you வந்திருக்கனால இங்க have. உன்கிட்ட இருக்குதா அதே கொஸ்டின் கேட்கும்போது you have. is that all you have. அவ்வளவுதான் உன்கிட்ட இருக்குதா. இது அடுத்து பாருங்க. அவ்வளவுதான் அவங்கிட்ட இருக்குதா நம்ம கேட்போம்ல, அவ்வளவுதான் அவங்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? அவ்வளவுதான், இதேதான், அவ்வளவுதான் அவங்கிட்ட இருக்குதா. is that all. அடுத்து அவங்கிட்ட இருக்கா அந்த கொஸ்டினை கேட்கும் போது எப்படி? he has. ஓகே, அவ்வளவுதான் அவங்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்போமா? he சப்ஜெக்ட் என்ன? அவங்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது he வந்திருக்கனால இங்க has யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் he, she, it. சிங்குலர் நவுன் ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது அவ்வளவுதான் ராஜா கிட்ட இருக்குதா, அப்போ is that all ராஜா has. ஓகே, இல்ல எந்த நேம் வந்தாலும் அதை எழுதணும்.
அவ்வளவுதான் அம்மா கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்போமா? அவ்வளவுதான் அம்மா கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இஸ் தட் ஆர் மை மதர், அம்மானா தன்னுடைய அம்மையை தானே மென்ஷன் பண்றோம். அப்போ மை மதர் இல்லனா மை மாம் ஹேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் நம்ம கேட்போம்ல. இங்க இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி கேக்குறது பாருங்க. இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. ஒரு நவுனை பற்றி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். பஸ் ஸ்டாப் வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு. ஓகே, பஸ் ஸ்டாப் நவுன். ஓகே, நவுனை பற்றி நம்ம கொஸ்டின் கேக்குறோம் எவ்வளவு தூரம். அப்ப நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் அப்படின்னா how far, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, how far எவ்வளவு தூரம். அடுத்து என்னன்னா பி வெர்ப் எழுதணும். கொஸ்டினா கேக்குறனால அதுக்கு அடுத்து பி வெர்ப் யூஸ் பண்ணணும். பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? am, is, are, was, were, will be. இதுதான் பி வெர்ப். இல்ல எது யூஸ் பண்ணணும்? எவ்வளவு தூரம். நம்ம இப்ப பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். ஓகே, அப்போ பஸ் ஸ்டாப் எதை பத்தி கேக்குறோம்? பஸ் ஸ்டாப் ஒரு நவுனை பத்தி ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, how far is. அடுத்து என்னது? எதை பத்தி கேக்குறோம்? நவுனை பத்தி. அப்ப அதுதான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். the bus stop. ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். நம்ம கொஸ்டின் கேக்குறதுனால ஃபர்ஸ்ட் how far எவ்வளவு தூரம், அடுத்து என்னது பி வெர்ப் எழுதணும், அதுக்கு அடுத்து நவுன், அதாவது சப்ஜெக்டா எடுப்போம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? இங்கிருந்து. இங்கிருந்துன்னு சொன்னா இங்கிருந்து இருந்து அப்படின்னு சொல்லும்போது from here. ஓகே, இங்கிருந்து அப்படின்னா இங்கேனா here, இருந்து அப்படின்னா from, அப்போ from here. ஓகே, இங்கிருந்து அப்படின்னு. how far is the bus stop from here அப்படின்னா இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பஸ் ஸ்டாப் இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று எனக்கு தெரியாது. அது எப்படி சொல்றது? பஸ் ஸ்டாப் வந்து இங்கிருந்து, இங்கிருந்துனா இங்கிருந்து, நம்ம பேச்சு வாக்குல இங்கிருந்து எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். அப்போ எனக்கு தெரியாது அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ தானே. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? பஸ் ஸ்டாப் வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாது. அப்போ எவ்வளவு தூரம் அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். எவ்வளவு தூரம்னா how far. how far. ஓகே, அடுத்து என்னன்னா நம்ம இங்க என்ன how far க்கு அடுத்து is போட்டோம். ஏன் is போட்டோம்னா அது கொஸ்டினா கேக்குற இடத்துல how far முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் be verb. அந்த be verb முடிஞ்சு நம்ம என்னது சப்ஜெக்ட். சப்ஜெக்டா என்னது நவுன் இருக்கு, பஸ் ஸ்டாப் அப்படின்னு எடுப்போம். ஆனா இங்க வந்து நம்ம வந்து சாதாரணமா பேசுற இடத்துல how far எவ்வளவு தூரம் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்துதான் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் be verb எழுதுவோம் தானே. கொஸ்டினா கேட்கும் போது அந்த சப்ஜெக்ட் முன்னாடியே be verb எடுத்துருவோம். அப்போ how far அடுத்து இங்க சப்ஜெக்டா என்ன எடுப்போம்? பஸ் ஸ்டாப். அப்போ the bus stop. அடுத்து என்ன வரணும்? ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ is போடுறோம். ஓகே, பஸ் ஸ்டாப் is. அடுத்து என்ன தெரியாது? இங்கிருந்து. இங்கிருந்துன்னா from here. ஓகே, I don't know எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? how far the bus stop is from here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம். இதை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.